ஹாய் எவ்ரி ஒன், நான் தினேஷ். லாங் டைம் வீடியோவாக போடல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் சரியாக ஒர்க் ஆகலை. அது போக ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால வீடியோ என்னால் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. இனிமேட்டு நான் ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போயுமே இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அவ்வளோவா இல்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஜி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இன்டர்நெட்டில் வந்து ncore அப்படிங்கிற வந்து கேமிங் அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாஜி கேமோட ட்ரெய்லர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாஜி வந்து பப்ஜியை ஓவர் கம் பண்ணுமாம். இப்போ இவங்க ஏன் இந்த ஃபாஜிங்கிற கேமை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி நாங்கள் பப்ஜி வந்து இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து டேட்டா த்ரெட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் அந்த பப்ஜி ஒரு சில நிறைய 118 ஆப்ஸ்லாம் நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க, இந்தியாவுக்காக ஒரு கேம் உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஃபாஜி அப்படிங்கிற ஒரு கேம் உருவாக்குமே அப்படிங்கிற விஷயம் முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. வைரலாக ரொம்ப போச்சு. இப்போ என்ன பண்ணிங்க, நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை விட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தீங்களா? இந்த ஃபாஜி ட்ரெய்லர் இப்படி தாங்க இருக்குது. பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு கேம் எடுத்து பார்த்தாங்க, பேசிக்காக ஒரு கேம்னு எடுத்து பார்த்துக்கங்களா, இது வரையுமே நம்ம இன்டர்நெட் வரைக்கும் தான், நம்ம இன்டர்நெட்டில் தான் மட்டும்தான் இந்த நாடு விட்டு நாடு, தமிழ்நாட்டிலேருந்து கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிரிக்காமல் இந்த உலகத்தில் யார் வேணாலும் யார் கூடலாம் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்து இன்டர்நெட் தான். கேமும் அது மாதிரி தான். இப்போ இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு லெவல் கேம். ஒரு இந்தியாவோட ப்ரைடை நிலைநாட்டுற மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து பப்ஜியை ஓவர் கம் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு கேட்டிங்கன்னா, இது வந்து பேட்டில் கிரவுண்ட் கேம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் இந்த மிலிட்ரி அந்த பார்டரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஜி ட்ரெய்லர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பப்ஜியை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் கிரவுண்ட் கேம், ஒரு வார் லைக் ஃபீல் கிடைக்கும். இதே நம்ம ஃபாஜி விளாண்டாலுமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இது பப்ஜியை ஓவர் கம் பண்ணுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக வாய்ப்பு இருக்காது நம்புகிறேன். ஆனால் அந்த கேமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த கேமுக்கு நான் அகேன்ஸ்ட் இல்லை. எனக்கு பப்ஜி ஓவர் கம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அந்த கேமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவாலேயே உருவாக்கப்பட்ட கேம். இப்போ சைனீஸோட கேம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சைனீஸ் எல்லாம் நிறைய சர்வர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பப்ஜி வந்து இந்தியா கவர்மெண்ட்டை பேன் பண்ணியிருந்தாங்க. அது மீறி நிறைய பேர் இப்பெல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்த ஃபாஜி கேம் வந்து நவம்பர் மாதத்தில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஜியோட அஃபிஷியல் லான்ச் இருக்கும் அப்படிங்கிறது ncore கேம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரெய்லரு, இந்த ஃபாஜி பப்ஜி இதெல்லாம் பீட் பண்ணுமா, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் வந்து பப்ஜியில் ஆடுவீங்க இல்லைனா ஃபாஜியில் ஆடுவீங்களா அப்படிங்கிறத உங்களோட சஜஷனை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டுக்கோங்க, ஒன்றா இருட்டேன் கை கழுவுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.